இன்னைக்கு நான் உங்களுக்காக 2026ல இப்போ புத்தம் புதுசா ரிலீஸ் ஆன செகண்ட் கேஸ் ஆஃப் சீதாராம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரமான நான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு படத்தை கொண்டு வந்திருக்கேன். இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோ போலீஸா இருப்பாரு. ஒரு சீரியல் கில்லர் தொடர்ந்து பயங்கர கொடூரமான முறையில ஒன் பை ஒன்னா கொலை பண்ணிட்டே வரான். இந்த கொலைகாரனை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா ட்ரை பண்றாரு. கடைசியா அந்த கொலைகாரனை எப்படி கண்டுபிடிச்சாரா இல்லையா அப்படின்றதுதான் கதை. சரி வாங்க இந்த படத்தை டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க, லைக் ஹைப் இதையும் கொடுங்க. நம்ம மிஸ்டர் விக்னேஸ்வரட்ல ஒரிஜினல் லெதர்ல 1 இயர் வாரண்டியோட 499க்கு பெல்ட்டும் 399க்கு வாலெட்டும் கொண்டு வந்திருக்கேன். இது ரெண்டுமே உங்களுக்கு பிராண்டட் மக்களே வித் 1 இயர் வாரண்டியோட வரும். இந்த வீக்கோட கிளியரன்ஸ் சேல் முடிய போது அதுக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. வாட்ஸ்அப்லயும் ஆர்டர் பண்ண முடியும். இப்போ நம்ம கதைக்குள்ள போய் இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு கிராமத்துல ஒரு ஆட்டோல ஏதோ அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, 6 மணிக்கு மேல வெளியே வராதீங்க, யாராவது தெரியாதவங்க பேச வராங்க இல்ல லிஃப்ட் கேக்குறாங்க அப்படின்னா கொடுக்காதீங்க, பொதுமக்கள் எல்லாரும் பார்த்து பத்திரமா இருங்க, இந்த கொலை வந்துட்டு நிக்கிற மாதிரி தெரியல, போலீஸும் கொலைகாரனை பிடிக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டு போறாங்க. அந்த ஊரே ஒரு மாதிரி ஸ்தம்பிச்சு போயிட்டு கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த ஊருக்குள்ள பொதுமக்கள் கூட நிம்மதியா நடமாட முடியல, ஃப்ரீடமா நடமாட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. இதை வந்துட்டு பிரஸ் மீடியா ரிப்போர்ட்டர்ஸும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ தான் இந்த ஊருடைய போலீஸ் மக்களே. போலீஸ்னா இன்ஸ்பெக்டர். நம்ம ஹீரோவை சீஃப் வந்து பாக்குறாரு. உன்னை நம்பி இந்த கேஸை ஒப்படைச்சேன், இந்த கேஸ் உன் வாழ்க்கையில பிளாக் மார்க்கா அமைஞ்சிடக்கூடாது, பார்த்து கரெக்டா இந்த கேஸை டீல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போக, அண்ட் பொதுமக்களும் ஒரு பக்கம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. உங்களால ஒரு கொலைகாரனை கூட பிடிக்க முடியல, கையில வந்துட்டு ஃபைலை வச்சுக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தா மட்டும் பத்தாது, கொலைகாரனை பிடிக்கணும் அப்படின்னு. இது எல்லாமே ஹீரோடைய காதுல நல்லாவே கேக்குது. உட்காந்து நம்ம ஹீரோ அப்படியே யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோ ஒரு பழைய பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாரு. நம்ம ஹீரோக்கு ஒரு அக்கா ஒரு அப்பா. அக்காவும் நம்ம ஹீரோவும் செம க்ளோஸ். அம்மா இல்லாத குறையே தெரியாம அக்கா நம்ம ஹீரோவை பார்த்து பார்த்து வளர்த்திருப்பாங்க. அக்கா வந்துட்டு கையில எதையோ வச்சு எழுதிக்கிட்டு இருப்பா. எதையோ எழுதுறாளே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஓடி போயிட்டு அந்த லெட்டரை புணுங்கிட்டு போனா அப்பா வாங்கி பார்த்துட்டாரு. அந்த பொண்ணு யாரையோ லவ் பண்ணிட்டு இருக்கா போல. அக்கா லவ் பண்ற விஷயத்த லவ் லெட்டர்ல எழுதி அந்த காதலன் கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதை தான் ஹீரோ பண்ணிட்டு போயிட்டு இருப்பாரு. அதை பார்த்த அப்பா அக்காவை சமயம் அடிச்சு வெளியே விரட்டி விட அந்த பொண்ணும் காதலன் கூட சேர்ந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா சில வருஷம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. வரும்போது பிரெக்னெண்டா வராங்க. அக்காவை பார்த்தோன்னே ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. உள்ளுக்குள்ள ஓடி போயிட்டு அப்பா கிட்ட சொல்லும் போது அவ ஏற்கனவே இறந்து போயிட்டா, அவளுக்கு திதி கொடுத்துட்டேன், உனக்கும் வேணும்னா சொல்லு, நீயும் இறந்து போயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் திதி கொடுத்துடுறேன் அப்படின்னு. ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வெளியே போயிட்டுன்னா என்னடா என்ன உள்ளுக்குள்ள கூட கூப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்கும் போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கூப்பிட முடியல. ஒருவேளை அக்காவை உள்ளுக்குள்ள கூப்பிட்டு அப்பா இன்னும் கொஞ்சம் மனசு கஷ்டப்படுற மாதிரி ஏதாவது பேசிட்டாரு அப்படின்னா அது அக்காவுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடும். அக்காவை இந்த டைம்ல கஷ்டப்படுத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருக்க. அம்மாவை விட நான் உன்னை அந்த அளவுக்கு பாத்துக்கிட்டேன், என்ன கூட உள்ளுக்குள்ள கூப்பிட மாட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க. இப்ப அப்படியே சில பல வருஷங்கள் ஆகுது. நம்ம ஹீரோ படிச்சு போலீஸ் ஆயிட்டாரு. நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப நல்ல மனுஷன் மக்களே. ஒரு பாட்டி வழக்கமா ஹீரோக்கு டீலாம் கொண்டு வருவாங்க. டீ கடையில ஒர்க் பண்றாங்க போல. அந்த பாட்டி கிட்ட கூட நல்லாவே பேசுவாரு. ஒழுங்கா மாத்திரைகள்லாம் போடுறீங்களா, ஏதாவது தேவை இருந்தா சொல்லுங்க, நான் பார்த்து பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயுமே நல்லா பாசமா பழகிட்டு இருக்காரு. இதே ஊருக்கு தான் நம்ம ஹீரோ எங்க ஒர்க் பண்றாரோ அதே ஊருக்கு அக்காவுடைய ஹஸ்பண்ட் டிரான்ஸ்பர் ஆகி வராரு. அக்காவை பார்த்து பேசலான்னு போனா அக்கா கண்டுக்காம போறாங்க. பேச போனாலும் கண்டுக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஆசையா இருந்தாலுமே பேசாம அமைதியா போயிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வழக்கமா ஒரு கடையில தான் சாப்பாடு சாப்பிட போவாரு. காலைல டிஃபன், மதியானம் சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே அங்கதான் சாப்பிடு. அது ஒரு குட்டி கடை இருந்தாலும் அந்த கடைக்காரு ரொம்ப நல்ல ஒரு ஹீரோ பாசமா பார்த்துப்பாரு. அதனாலே ஹீரோ வழக்கமா அங்கதான் போயிட்டு சாப்பிடுவாரு. ஒரு நாள் திடீர்னு பார்த்தா அந்த கடைக்கார ஆளை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரருடைய மனைவியும் பையனும் சேர்ந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க. என்னங்க ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒரு 2 நாளாவே ஆளை காணும், சொல்லாம கொல்லாம காணாம போயிட்டாரு, எங்க போனாரு அப்படின்னே தெரியல அப்படின்னு. வேலை விஷயமா எங்கேயாச்சும் வெளியே போயிருப்பாரு, கவலைப்படாதீங்க அது என்ன விஷயம்னு நான் பாக்குறேன் அப்படின்னும் போது, இல்லங்க சொல்லாம கொல்லாமலாம் வெளியே போக வாய்ப்பே கிடையாது, கடையே இங்க இருக்கும் போது மனுஷன் எங்க போறாரு, அப்படி வெளியே போனதே கிடையாது, ரொம்ப பயமா இருக்கு, எப்படியாச்சும் தேடி கண்டுபிடிங்க அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இறங்கி தேட ஆரம்பிக்கிறாரு. அப்படி தேடி பார்க்கும்போது இந்த ஊருக்கு பக்கத்திலே ஒரு காடு மாதிரி இருக்கும். இந்த ஊரே வந்துட்டு ஒரு காட்டுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த காட்டு பகுதியில ஒரு டெட் பாடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைச்சி அங்க நம்ம ஹீரோ டீமோட போயிட்டு பார்க்கும்போது அந்த கடைக்கார யாரோ பயங்கர கொடூரமா அப்படின்னா கையை கழுத்தெல்லாம் ஒரு முள்கம்பியால சுத்தி, அதுக்கப்புறம் உடம்பு முழுக்க கத்தியால கிழிச்சு பயங்கர கொடூரமா பார்க்கவே முடியல, அந்த மாதிரி கொலை பண்ணிருக்காங்க. இந்த சீனை காட்ட கூட முடியாது. இதை பார்க்கும்போது ஹீரோக்கே கண்ணே கலங்கி போச்சு. உடனே ஃபாரன்சிக் டீமை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரன்சிக் டாக்டர்
டாக்டர் வந்து செக் பண்றாரு. செக் பண்ணி பார்த்துட்டு என்னுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு கொலையை நான் பார்த்ததே கிடையாது. இந்த கொலைகாரன் அந்த கொலையை பயங்கரமா அனுபவிச்சு கொலை பண்ணிருக்கான். பழிவாங்க கொலை பண்ண மாதிரிலாம் தெரியல, இல்ல கான்ட்ராக்ட் கொலைகாரன் கொலை பண்ண மாதிரியும் தெரியல. நம்ம மன ரீதியா ரொம்ப ரொம்ப பாதிக்கப்பட்ட ஒரு ஆன்டி சோசியலிஸ்ட், ஒரு பயங்கரமான சைக்கோவை தேடிட்டு இருக்கோம். இந்த சைக்கோவை நினைக்கும் போதே ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பயமா இருக்கு. கண்டிப்பா இந்த கொலைகாரன் இந்த ஒரு கொலையோட நிப்பாட்டுவான் அப்படின்னு தெரியல. கண்டிப்பா அடுத்தடுத்து கொலை பண்ண வாய்ப்பு இருக்கு. இந்த கொலைகாரனை பார்க்கும்போது நார்மலாவும் தெரியாது. அதாவது போலீஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, கொலைகாரன் திருட்டு பையில பார்த்தாலே கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தொண்டாலாம் தெரிய மாட்டாங்க. மக்களோட மக்களா அமைதியா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா கண்டே பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. எப்படி கொலை பண்ணிருக்கான் அப்படின்னா, உடம்பு முழுக்க 55 வெட்டுக்காயங்கள் இருக்கான். இவர் இறக்கும் போது கூட நெஞ்சில வந்துட்டு ஆணி அடிச்சு அதுக்கப்புறமா கொலை பண்ணிருக்கான். சாகர தருவாயில கடைசி உயிர் மூச்சு போற வரைக்கும் இந்த கொலையை பார்த்து பயங்கரமா ரசிச்சிருக்கான் அப்படின்னும் போது ஹீரோக்கு அப்படியே மண்டையெல்லாம் வெடிச்சிடும் போல இருக்கு. இப்படி ஒரு கொலைகாரனா, இப்படி கொலை பண்ற அளவுக்கு இந்த மனுஷன் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க, இப்ப இந்த கொலைகாரனை டிஸ்கிரைப் பண்ணும் போது நமக்கு ஒரு ஆளை காமிக்கிறாங்க. இந்த ஆளு அடுத்த கொலையை பண்றாரு பயங்கர கொடூரமா. இப்ப கொலை பண்ற மாதிரியே கொலை பண்றாரு. இப்ப இந்த ரெண்டாவது கொலைக்கும் ஹீரோ ஸ்பாட்டுக்கு போயிருக்காரு. இவருக்கு ஒரு மனைவி ஒரு மகள் இருக்காங்க. பார்க்கும்போது அவங்க அழுவுறதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த கொலையை இந்த டெத்தை அட்டன் பண்ணிட்டு அடுத்த கேஸுக்கு போலான்னு பார்த்தா அடுத்த கொலையை கொலைகாரம் பண்ணிட்டா மூணாவது கொலை. அங்க போயிட்டு பார்க்கும்போதும் சேம் தான், சேம் பேட்டர்ன்ல சேம் ஒரே மாதிரி பயங்கர கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான். இதை பார்க்கும்போது ஹீரோக்கு என்ன பண்றது அப்படின்னே சீனியர் வராது. எப்பா சாமி, இந்த கொலையை எப்படியாச்சும் தடுத்து நிப்பாட்டியே ஆகணும், அந்த கொலைகாரனை கைது பண்ணியே ஆகணும், ஏதாவது பண்ணு, எப்படியாச்சும் இந்த கொலைகாரனை கைது பண்ணு, உனக்கு என்ன வேணுமோ நான் பண்ணி தரேன் அப்படின்னு, எனக்கு எக்ஸ்ட்ராவா ஃபோர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, யார வேணா சேர்த்துக்கோ, எவ்வளவு ஃபோர்ஸ் வேணா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபோர்ஸையும் இறக்க, இப்ப நம்ம ஹீரோ மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. நம்ம வந்துட்டு ஒரு சைக்கோ பார்த்து தேடிக்கிட்டு இருக்கோம். அவன் சாதாரண ஆளே கிடையாது, பயங்கரமான புத்திசாலி. ஏன்னா இது வரைக்கும் 3 கொலையை பண்ணிருக்கான். 3 கொலையிலையும் நமக்கு ஒரு சின்ன எவிடன்ஸ் கூட கிடைக்கவே இல்லை. இந்த கொலைகாரனை பயங்கரமா தேடுங்க, எப்பயுமே ரோந்து போயிட்டே இருங்க. சின்ன சவுண்ட் கேக்குது, வீட்டுக்குள்ள ஏதோ சவுண்ட் கேக்குது, இல்ல சந்தேகப்படுபடியா யாரையாவது பாக்குறீங்க, புதுசா ஊருக்குள்ள வராங்க அப்படின்னா கண்டிப்பா போயிட்டு விசாரிங்க, என்ன வேணா பண்ணுங்க, எப்படியாச்சும் இந்த கொலைகாரனை பிடிக்கணும், கொஞ்சம் அலர்ட்டா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க ஒரு டீ கடைக்கு போறாரு. இதே டைம்ல அந்த கொலைகாரனை காமிக்கிறாங்க. காமா கிளம்புறாரு, நேரா வராரு. எங்க வராரு அப்படின்னா ஹீரோ கிட்டே வராரு. ஹீரோக்கு முன்னாடியே உட்காந்துட்டு டீ குடிக்கும் போது எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னும் போது, கம்ப்ளைண்ட் அப்படின்னா நீங்க நேரா போலீஸ் ஸ்டேஷன் வாங்க, அங்க வந்து பேசிக்கலாம் அப்படின்னும் போது, இல்லங்க என் பொண்ணை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட், கல்யாண வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை பத்தி போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ஒரு மாதிரி பேரு கெட்டு போயிடும், அதான் இங்கேயே கொடுக்கவா அப்படின்னும் போது, சரி ஓகே என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா, ஒரு 20 வயசு ஆகுது, அந்த பொண்ணை ஒருத்தன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கான், சும்மா சும்மா தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் மேல தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னும் போது, பையன் அப்படின்னா அவனுக்கும் உங்க பொண்ணுக்கும் என்ன கனெக்ஷன், ஏதாவது லவ் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது உடனே மனுஷனுக்கு சமயாக்கம் வருது. லவ்வா, அப்பாவை தவிர ஒரு பொண்ணு யாரு நல்லா லவ் பண்ணுவாங்க, அந்த லவ்லாம் ஒண்ணும் கிடையாது, சும்மா பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு வரான், அந்த பொண்ணை கூப்பிடுறான், வீட்டுக்கிட்ட வந்து கதவை தட்டுறது, வெளியிருந்து விசில் அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோசமான வேலையெல்லாம் பாக்குறான். இவனை விட்டு வச்சா கண்டிப்பா சரிப்பட்டு வராது, எனக்காக ஹெல்ப் பண்ணுங்க, எனக்காக இந்த கேஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னும் போது, எந்த ஊருன்னு கேட்டா பக்கத்து ஊரான். பக்கத்து ஊரு அப்படின்னா அங்கேயே போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்னும் போது, சார் நிறைய வாட்டி அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனேன், அவங்க ஏத்துக்கவே இல்லை, கம்ப்ளைண்டே வாங்கிக்க மாட்டாங்க, நீங்க நல்லவர்னு கேள்விப்பட்டு அதான் உங்களை வந்து மீட் பண்றேன் அப்படின்னும் போது, சரி ஓகே நீங்க சும்மா மொட்டையா கம்ப்ளைண்ட் சொன்னா வேலைக்கு ஆகாது, நீங்க போயிட்டு எல்லா டீடைலும் கொண்டு வாங்க, பொண்ணுடைய போட்டோ, யார் மேல டவுட், யார் அந்த பையன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கொண்டுட்டு ஸ்டேஷனுக்கு வாங்க, கம்ப்ளைண்ட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு இவரும் இங்க இருந்து கிளம்புறாரு. இதே டைம்ல முக்கியமா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி ஒரு பாருக்கு போக, இந்த பாருடைய ஓனருடைய மனைவி இந்த பாட்டு கிளாஸ், மியூசிக் கிளாஸ் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்காங்களாம். இந்த கிளாஸ்ல வந்துட்டு ஒரு பொண்ணு படிச்சிருக்கா, அதாவது ரெண்டாவதா ஒருத்தர் இறந்து போனார் இல்லையா, அவருடைய பொண்ணு என் மனைவி கிட்ட தான் இந்த பாட்டு கிளாஸ் படிக்க வருவாங்க. 2 நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணை டிராப் பண்ணிட்டு போகும்போது என்ன வந்து மீட் பண்ணி ஒரு 50,000 அர்ஜென்ட்டா காசு வேணும்னு கேட்டாரு. எதுக்கு அப்படின்னும் போது, என்னுடைய பொண்ணை அந்த டிப்பர் லாரிலாம் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த கேங் வந்துட்டு ஃபாலோ பண்றாங்க, நான் பொண்ணு விஷயம் பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக, எனக்கு ஒரு 50,000 காசு கொடு, அதுக்கப்புறம் உன் பொண்ணு பின்னாடியும் சுத்த மாட்டேன், உன் பின்னாடியும் சுத்த மாட்டேன் அப்படின்னும் போது, வேற வழியில காசு கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கேட்க நானும் கொடுத்தேன். அவரு காசை வாங்கிட்டு போனவரு அதுக்கப்புறம் தான் இறந்து போயிட்டாரு.
யாரு அப்படின்னும் போது யார் இந்த டிப்பர் லாரி ஓட்டான்னு கேட்கும் போது ரீனான்னு சொல்லிட்டு ஒரு டிப்பர் லாரி ஓட்டுநர் அதுக்கப்புறம் அந்த கேங்னு சொன்னாரு. அவங்க என்னுடைய பாருக்கும் குடிக்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் போட்டு காமிக்கும் போது சரி ஓகே நான் பாத்துக்கிறேன் இந்த டீடைல் எல்லாம் கலெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப இந்த டைம்ல இதே பாருக்கு ஒரு குடிமகன் வந்து சரக்கு வாங்கிட்டு போறாரு. சரக்கு வாங்கிட்டு போயிட்டு ஒரு காட்டு ஓரமா வச்சு சரக்கு அடிச்சுக்கிட்டு மீன் பிடிக்க தூண்டில் போட இது நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஒரு காட்டு பகுதி மக்களே. அந்த காட்டு பகுதிக்குள்ள இருந்து யாரும் நிக்கிற மாதிரியும் இவரை கூப்பிடுற மாதிரியும் சவுண்ட் கேக்குது. ஸ்டார்டிங்ல யாரும் இல்ல போல அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதுக்கப்புறம் அந்த சவுண்டு அடிக்கடிக்க கேட்கும் போது என்னடா சவுண்டு பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போறாரு. அவ்வளவுதான் அவர் கதை முடிஞ்சு போச்சு. மனுஷனை யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க போல. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஸ்டேஷன்ல காமிக்கிறாங்க. ஸ்டேஷன்ல அந்த லாரி ஓட்டர் 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்காரு. ஐயோ சார் நான் சும்மா காசு கேட்டது உண்மைதான், ஆனா கொலையெல்லாம் பண்ணல, நாங்க கொலை பண்ற அளவுலாம் போக மாட்டோம், எங்களை நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயந்து கெஞ்சுகிட்டு இருக்கும் போது இதே டைம்ல கொலைகாரன் அந்த பேக்கெல்லாம் மாட்டிட்டு வரான். ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி குடிக்கிறான். இந்த ஸ்டேஷனை நல்லாவே நோட் பண்றான். என்ன பண்றாங்க எது பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நேரா போயிட்டு ஹீரோவை மீட் பண்ணி டீடைல் எல்லாம் கொடுத்துட்டு இவன் தான் அந்த பையன், இதுல முழு டீடைலும் இருக்கு, பார்த்து என்ன விஷயம்னு பாருங்க, அந்த பையனை கொஞ்சம் வான் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப இதே டைம்ல மீன் பிடிக்க போனாரு பாத்தீங்களா, அவரு ஆளக்கானும் என்னுடைய மகன் ஆளக்கானும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வயசான தாத்தா வராரு. இப்போ அந்த பையனை தேடி காட்டுக்குள்ள போறாங்க. காட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அந்த மனுஷன் சரக்கு வாங்கி வந்த விஷயம், மீன் பிடிக்க தூண்டில் போட்ட விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. காட்டுக்குள்ள போனதுக்கான அந்த தடயமும் இருக்கு. ஆனா காணவே காணும், எங்க போனாரு அப்படின்னு தெரியல. நிறைய தேடி பாக்குறாங்க. ஆனா டெட் பாடி கூட கிடைக்காம கிளம்பி ஹீரோ ஸ்டேஷனுக்கு வந்துட்டாரு. ஸ்டேஷனுக்கு வந்தவரு அப்படியே அமைதியா சேர்லயே படுத்து எல்லாமே யோசிக்கிறாரு. ஸ்டார்டிங்ல இருந்து இது வரைக்கும் எல்லாமே யோசிக்க மனுஷனுக்கு மண்டையெல்லாம் குழம்புது. என்ன இந்த கொலைகாரன் 1 by 1 கொலை பண்ணிட்டே இருக்கான், ரீசனும் கண்டுபிடிக்க முடியல, கொலைகாரனையும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அப்போ கான்ஸ்டபிள் வந்து கூப்பிட்டாரு. கூப்பிட்டா ஹீரோ தூங்கவே செஞ்சுட்டாரு. என்ன சார் தூங்குறீங்கன்னு கேட்கும் போது தூங்கல, யோசிச்சுட்டு இருந்தேன், நமக்கு யாரோ காணாம போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்குது. அவங்கள தேடி போனா டெட் பாடி தான் கிடைக்கிறாங்க. கொலைகாரன் ஈஸியா கொலை பண்ணி போட்டு போறான். ஏன் கொலை பண்றான், இது கொலை பண்றான் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியல. இதை இப்படியே விட்டா வேலைக்காவாது, எப்படியாச்சும் அவனை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எல்லா ஃபைலையும் கலெக்ட் பண்ண பார்க்கும்போது அப்பதான் நோட் பண்றாரு ஹீரோடைய கண்ணை காணும். யோ என் கண்ணை காணையா, என் கண்ணை பாத்தீங்களா அப்படின்னும் போது கண்ணா நீங்க தானே வச்சிருப்பீங்க, எங்க வச்சுங்கன்னு கேட்டா கபோர்ட்ல அப்படின்னு சொல்றாரு. கபோர்ட்லனா அங்கதான் சார் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள. இங்க வந்து யாரு கண்ணை ஆட்டைய போட போறா, கவலைப்படாதீங்க தேடுங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது பார்த்தா கண்ணை அந்த திருட்டு பைபிள் கிடையாது, கொலகார பைபிள் தூக்கி போயிட்டு வச்சிருக்காரு. நம்ம ஹீரோக்கு என்ன டவுட் அப்படின்னா கடைசியா அந்த லாரி டிரைவர்ஸ் தானே கூப்பிட்டு விசாரிச்சோம், அவங்க தான் ஆட்டையை போட்டுட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிட்டு விசாரிச்சா ஐயோ போலீஸுடைய கண்ணெல்லாம் நாங்க ஏன் எடுக்க போறோம், நாங்க எடுக்கவே இல்லை அப்படின்னு அடிச்சு விசாரிச்சாலும் தெரியாது, எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. கண்ணை எப்படியாச்சும் கண்டுபிடிச்சி ஆகணும், கண்ணை தொலைச்சிட்டாருன்னு வெளியே தெரிய வந்தா அவ்வளவுதான், ஹீரோடைய வேலையே காலி. பயங்கர மும்பரமா தேடிட்டு இருக்காரு, சமயம் யோசிக்கிறாரு. அந்த டைம்ல தான் அந்த கொலகாரு வந்துட்டு அந்த டீடைல் கம்ப்ளைண்ட் போட்டோ எல்லாம் கொடுத்துட்டு போனாரு பாத்தீங்களா, இதை பாக்குறாரு. இதை வந்துட்டு கூப்பிட்டு இது என்ன விஷயம்னு பாரு, இந்த பையன் சும்மா ஒரு பொண்ணை போயிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கானா, அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, இந்த பையனுக்கு கால் பண்ணி என்ன விஷயம்னு கேளு, கொஞ்சம் வான் பண்ணி விடு அப்படின்னு அந்த கான்ஸ்டபிளும் வராரு. இந்த டீடைல் எல்லாம் கொண்டு போகும்போது தான் பையனுடைய போட்டோவை பாக்குறாரு. போட்டோவை பார்த்தோன்னே இவருக்கு என்னமோ தோணுது, என்னன்னா ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த பையனை காணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க அம்மா வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த கம்ப்ளைண்டோடைய காப்பி இவங்களுக்கும் வந்திருக்கு. அதாவது பக்கத்தூர்ல இருக்காங்களான்னு விசாரிக்க எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் தகவல் அனுப்புவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்திருக்கு. சார் இந்த பையன் 3 மாசத்துக்கு முன்னாடியே காணாம போயிட்டானா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கூட வந்துச்சு, அதாவது அந்த கில்லர் வந்தாரு பாத்தீங்களா அதே ஊர்ல தான் கம்ப்ளைண்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்ல சரி இந்த பையனுடைய ஃபேமிலிக்கு கால் பண்ணி வர சொல்லுங்க அப்படின்னா ஒரு வயசான அம்மா வராங்க. உங்க பையன் எப்போ காணாம போனான்னு கேட்கும் போது 3 மாசத்துக்கு மேல ஆகுது, கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்க ஏமா என்னமா இது அம்மாவும் பையனும் சேர்ந்துட்டு விளையாடுறீங்களா, உங்க பையன் சும்மா இருக்காம உங்க பையன் படிச்சான் இல்லையா ஸ்கூல் டீச்சர் செபாஸ்டியன், அவருடைய பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கானா, சும்மா போயிட்டு தொல்லை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உங்க பையன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போறாரு. ஆனா நீங்க உங்க பையன் காணும்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, இதுல எது உண்மைன்னு கேட்க ஐயோ சார் என் பையன் காணாம போயிட்டு 3 மாசத்துக்கு மேல ஆகுது, இதே டைம்ல அந்த செபாஸ்டியன் டீச்சருடைய பொண்ணு இறந்து போயிட்டு 2-3 மாசத்துக்கு மேலே ஆகுது, அந்த ஆளு சரியான பைத்தியம், அந்த ஆளுடைய தொல்லை தாங்க முடியாம அவருடைய பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னும் போது இதை கேட்டவனே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. என்ன அது 2-3 மாசத்துக்கு முன்னாடியே அந்த பொண்ணு இறந்து போயிட்டாளா, அப்ப எதுக்கு இந்த ஆளு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு
ஒண்ணுமே புரியாம அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிட்டு விசாரிச்சா, சார் இந்த ஆளு சரியான பைத்தியம், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த ஆளுடைய பொண்ணு வந்துட்டு இந்த ஆளு தொல்லை தாங்க முடியாமலே தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா, கண்டிப்பா அது வெறும் தற்கொலை தான், அந்த கேஸையே நாங்க முடிச்சு வச்சிட்டோம். அது மட்டும் இல்லாம 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆளுடைய மனைவி தீக்குளிச்சு இறந்து போயிட்டாங்க, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட், அதுல கூட அவங்களா தீக்குளிச்சு இறந்து போயிட்டாங்களா, இந்த ஆளே கொளுத்தி விட்டாரா அப்படின்னே தெரியாம அந்த டைம்ல விசாரிச்சோம். கைது பண்ணி விசாரிக்கும் போது இவருக்கு எதிராக எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லாதனாலையும் வந்துட்டு ஒரு குட்டி பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை பாத்துக்க வேற யாரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பெயில் கொடுத்து அமுச்சு விட்டாங்க. அந்த கேஸும் அப்படியே கடப்புல கிடக்குது. அந்த ஸ்கூல்ல இருந்து வேலை ஒரு மேல பயங்கரமான கம்ப்ளைண்ட்லாம் வந்ததுனால ஸ்கூல்லயும் வந்துட்டு அவரை வேலையை விட்டு அமுச்சு விட்டாங்க சார் அப்படின்னும் போது, ஆமா இவர் ஏன் மத்த ஸ்டேஷனுக்குலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஊருக்குள்ள ஏதாவது ஒரு பையன் காணாம போனா போதும், அந்த பையன் வந்துட்டு என் பொண்ணை கடத்திட்டான், இல்ல அந்த பையன் என்ன ஏதோ பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே பேசிட்டு பைத்தியம் மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்க வருவாரு. நாங்க விரட்டி விட்டோம், அதான் உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்துட்டாரு போல அப்படின்னு சொல்லிட்டு மத்த ஃபைல் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிளம்பி அவர் ஒர்க் பண்ற அதே ஸ்கூலுக்கு போறாரு. அங்க போயிட்டு விசாரிச்சா அங்க இருக்க ஹெச்எம் வந்துட்டு இவருடைய தொல்லையே தாங்க முடியாம அமுச்சு விட்டாச்சு, அந்த ஆளு சரியான சைக்கோ பைத்தியம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ சொல்றாங்க. அக்கம் பக்கத்துல விசாரிச்சா இந்த டீச்சருடைய பொண்ணு வந்துட்டு ஒரு மெக்கானிக்க லவ் பண்ணிருக்கா. இந்த லவ் மேட்டர் தெரிஞ்சதுக்கு அப்புறமா பொண்ணை போட்டு விடாம டார்ச்சர் பண்ண அந்த பொண்ணு தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம ஹீரோ இந்த ஆள் மேல டவுட் பட ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை இந்த ஆள் தான் கண்ணை தூக்கிட்டு போயிருக்காரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ்லாம் கேட்கும் போது அப்படியும் இருக்க வாய்ப்பு இருக்கு, கண்ணு காணாம போறதுக்கு முன்னாடி அவரு தான் ஸ்டேஷனுக்கும் வந்தாரு, ஓகே இந்த ஆள் தான் கொலைகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு, இந்த ஆள் பைத்தியம் ஆயிட்டு 1 by 1 கொலை பண்ணிட்டு இருக்காரு, நம்ம சுத்தி வளைச்சு பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போடுறாங்க. இப்ப நமக்கு அந்த டீச்சரை காமிக்கிறாங்க. இவருக்கு அந்த ஸ்கூல் பிரின்சிபல் அக்கம் பக்கத்தை சேர்ந்தவங்க சொன்ன விஷயம், பொண்ணை சரியா வளர்க்க தெரியலன்னு சொன்ன விஷயம், அப்படி இது எல்லாமே மைண்டுக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. சத்தமா வேற கேக்குது, மனுஷன் ஒரு மாதிரி புலம்புறாரு. இந்த டைம்ல பொண்ணு இதுக்கு முன்னாடி வாழ்ந்த ரூம்ல பொண்ணும் இன்னொரு பையனும் சேர்ந்துட்டு ரொமான்ஸ் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்க இவர் போயிட்டு கதவை திறக்கிறாரு. கதவை திறந்தா அந்த பொண்ணும் பையனும் கசமசா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு அடிச்சு தள்ளி விட மண்டையில காயம்பட்டு அந்த பொண்ணு கீழே விழுந்து மயக்கமாகறா. அந்த பையனை பிடிச்சி சமையா அடிச்சு கையில ஏதோ ஆணி மாதிரி வச்சிருக்காரு, அதை உடம்புல பயங்கரமா குத்தி அந்த பையனை கொலை பண்றாரு. அப்படி கொலை பண்றாருன்னு பார்த்தா பில்லோவை குத்தி கொலை பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல ஏதோ சவுண்ட் கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போனா அங்க உள்ளுக்குள்ள மயக்கமான பொண்ணு வெளியே உட்கார்ந்துகிட்டு இருக்கா. அவ்வளவுதான் எல்லாமே முடிய போகுது, நீ மாட்ட போற, நீ வந்துட்டு தப்பிச்சிடலாம்னு பாத்துட்டு இருக்க, ஆனா உன்னால அவ்வளவு ஈஸியா தப்பிக்கலாம் முடியாது, நீ கண்டிப்பா மாட்ட போற அப்படின்னும் போது நான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு நீ போலீஸுடைய கண்ணையும் ஆட்டைய போட்டு கொண்டு வந்திருக்க, போலீஸ் வர போறாங்க, நீ மாட்ட போற அப்படின்னும் போது இந்த டைம்ல யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். நீ அமைதியாரு, சத்தம் போடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை திறக்க ஹீரோ உள்ள வராரு. இந்த மாதிரி பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இங்கதான் உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னும் போது அங்க பார்த்தா ஆளுக்கானும் அந்த இடமே வீடே காலியா கிடக்குது. அந்த பையன் இன்னமும் தொல்லை பண்றானான்னு கேட்கும் போது, ஆமா சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட வீட்டுக்கு வந்துட்டு போனா அவன் தொல்லை தாங்கவே முடியல அப்படின்னு. சரி ஓகே நீ கவலையே படாத, நான் வந்து உட்கார்ந்து அந்த பையனை கையோட புடிச்சு கூட்டிட்டு போக தான் வந்திருக்கேன் அப்படின்னும் போது, உங்களுக்கு குடிக்க டீ காஃபி வேணுமான்னு கேட்கும் போது தண்ணி கொண்டு வாங்க, சுடு தண்ணி கொண்டு வாங்க அப்படின்னு அவர் கிச்சன் போறாரு. இப்ப நம்ம ஹீரோ இந்த வீட்டை சுத்தி பார்க்கலாம், ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை அப்படியே நோட்டம் பாக்குறாரு. வீட்டை பார்த்துட்டே போக ரத்தக்கரை படிஞ்ச ஒரு கத்தி இருக்கு. அதுக்கப்புறம் இவர் இப்பதானே தலைக்காணியை குத்தி கொலை பண்ணாரு, அந்த கொலை பண்ணப்பட்ட தலைக்காணியும் பாக்குறாரு. இந்த மாதிரி பார்த்துட்டே போக ஒரு ரூமை மட்டும் லாக் பண்ணி வச்சிருக்காரு. லாக்க திறந்து உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா சமையா நாறுது, என்ன நாத்தம்டா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய அண்டா, அந்த அண்டாவை மூடி வச்சிருக்காரு. அண்டாவை திறந்துட்டு உள்ளுக்குள்ள பார்த்தா அழுகி போன நிலைமையில ஒரு டெட் பாடி. இந்த மாதிரி 3 மாசமா ஒரு பையனை காணும் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மெக்கானிக் பையன், அந்த மெக்கானிக் பையனை ஒரு கொன்னு உள்ளுக்குள்ள போட்டு மூடி வச்சிருக்காரு போல. இந்த விஷயத்தை இவர் பார்த்துட்டே இருக்கும் போது கொலைகாரன் ஹீரோவுடைய கண்ணோட வந்து பின்னாடி பக்கமா இருந்து ஹீரோவை ஷூட் பண்ண நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் அப்படியே நல்லா குழஞ்சு போயிட்டாரு. இருந்தாலுமே நேரா போயிட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல இந்த கன் சவுண்ட் கேட்டவுடனே பக்கத்துல இருந்த ஹீரோவுடைய டீம் உள்ள ஓடி வந்துட்டாங்க. ஓடி வந்து இவரையும் கைது பண்ணிட்டாங்க. இப்போ கையும் களவுமா இவர் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணோனே நம்ம ஹீரோடைய சீனியர்லாம் பாராட்டுறாங்க. இந்த மாதிரி நீ ஒழுங்கா இந்த வேலையை முடிச்சிட்ட, உன்னை பாராட்டுறேன் அப்படின்லாம் சொல்றாங்க. நம்ம ஹீரோ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு போறாரு. இதே டைம்ல காட்டுக்குள்ள காமிக்கிறாங்க. காட்டுக்குள்ள ஒரு சின்ன வீட்டுக்குள்ள வச்சு யாரோ ஒரு போலீஸ வந்துட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வழக்கமா இந்த கொலைகாரன் எப்படி கொலை பண்றானோ சேம் அதே பேட்டர்ன்ல யாரோ கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்னா நம்ம ஹீரோ உண்மையான கொலைகாரனை கைது பண்ணல போல, உண்மையான கொலைகாரன் வெளியே சுத்திக்கிட்டு இருக்கான். இப்போ காட்டுக்குள்ள சும்மா ஏதோ விறகு பொறுக்க போனவங்க
இந்த வீட்டுக்குள்ள ஏதோ இருக்கு, ஒரு மாதிரி நாத்தம் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்ல அவங்க வந்து பார்த்தா டெட் பாடி. நம்ம ஹீரோவும் ஸ்பாட்டுக்கு வராது. ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா புதுசா ஒரு டீம் நம்ம ஹீரோவுடைய டீம்ல ஜாயின் பண்ணிருப்பாரு. அந்த போலீஸ் தான் கொலைகாரன் பயங்கர கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருக்கான். ஃபாரன்சிக் டாக்டர் வந்து செக் பண்றாரு. செக் பண்ணிட்டு சேம் கொலை, சேம் பேட்டர்ன், சேம் சைக்கோ தான், நீங்க வந்துட்டு உண்மையான சைக்கோவை கைது பண்ணல போல அப்படின்னு சொல்ல, ஸ்டார்டிங் சீன்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த மாதிரி கொலை ஒன் பை ஒன்னா தொடர்ந்துட்டே இருக்கு, நீங்க வந்துட்டு பார்த்து பத்திரமா இருங்க, போலீஸால அந்த குற்றவாளியை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்றாங்க பாருங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட், டிவி நியூஸ், மக்கள் கொந்தளிக்கிறது, அப்புறம் சீஃப் வந்து திட்டிட்டு போற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே இதுக்கு அப்புறமேட்டுக்காக தான் நடந்திருக்கும். இப்போ ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கடைசியா நம்ம ஹீரோவுடைய டீமை சேர்ந்த ஒரு போலீஸையே கொலைகாரன் கொலை பண்ணான் இல்லையா, அந்த போலீஸுடைய மனைவியும் பொண்ணும் வந்திருக்காங்க. இந்த இறந்து போன போலீஸுடைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வருத்தப்பட்டு பேசிட்டு அந்த திங்ஸ் எல்லாம் கொடுத்தனப்ப அந்த திங்ஸை கொண்டு போகும்போது பாக்கெட்டுக்குள்ள வந்து ஏதோ கீழே ஒழுகுது. ஏதோ ரெசிப்ட மிஸ் பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அது என் பொண்ணுடைய பாட்டு கிளாஸ் உடைய ரெசிப்ட். என் பொண்ணு பாட்டு கிளாஸ் போறதே என் புருஷனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, கடைசியா அவரே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டே போக, அப்ப நம்ம ஹீரோக்கு என்னமோ ஸ்ட்ரைக் ஆகுது. அந்த ரெண்டாவதா ஒருத்தர் இறந்து போனாரே, அவருடைய மகளுமே அந்த பாட்டு கிளாஸுக்கு போயிருப்பாங்க. இது வரைக்கும் இறந்து போன எல்லாருமே கொஞ்சம் வயசான ஆண்கள், எல்லாருக்குமே ஒரு இளம்பெண் இருக்காங்க, அதாவது தனக்கு ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோ உடனே கிளம்பி அந்த பாட்டு கிளாஸுக்கு போயிட்டு பாட்டு கிளாஸ் நடத்துற அந்த டீச்சர் கிட்ட எல்லா இறந்து போன விக்டிம்ஸ் உடைய போட்டோ, அவங்க பொண்ணுங்களுடைய போட்டோ எல்லாம் காமிக்கும் போது, ஆமா இவங்க எல்லாருமே என் பாட்டு கிளாஸ் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா இந்த பாட்டு கிளாஸுக்கும் அந்த கொலை பண்ற கொலைகாரனுக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, இதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கிளாஸ்ல எந்த ஸ்டூடெண்ட் எல்லாம் படிக்கிறாங்களோ எல்லாருடைய லிஸ்டும் வேணும், லிஸ்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கிட்டு ஹீரோ வெளியே போறாரு. வெளியே போன ஹீரோ ஒரு கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லி, இந்த பாட்டு கிளாஸுக்கும் கொலைகாரனுக்கும் கண்டிப்பா ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு, ஒருவேளை தன்னுடைய விக்டிம்ஸ் எல்லாரையும் இந்த கொலைகாரன் இங்க இருந்து செலக்ட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு, நீ என்ன பண்ணு இங்கேயே நோட்டம் பார்த்துக்கிட்டு ஏதாவது அன்யூஷுவலா நடக்குதான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மத்த டீமோட ஹீரோ கிளம்புறாரு. கண்டிப்பா கொலைகாரன் இல்ல குற்றவாளி அப்படின்னா சின்ன எவிடன்ஸையாச்சும் மிஸ் பண்ணுவான், மிஸ் பண்ணாம கொலை பண்ற கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துல கிடையவே கிடையாது. அதாவது பர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது. அந்த கொலைகாரன் எதையோ மிஸ் பண்ணுவான், அதை நம்ம கண்டுபிடிக்காம விடுறோம். இது வரைக்கும் கொலை நடந்த எல்லா ஸ்பாட்டுக்கும் போயிட்டு நம்ம எதையாவது மிஸ் பண்ணிட்டோமான்னு கொஞ்சம் நல்லா தேடி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனி டீமா அமுச்சு விடுறாரு. எல்லாரும் போறாங்க, தேடி பாக்குறாங்க, ஒரு சின்ன இலைய கூட விடாம நல்லா தேடி பாக்குறாங்க. ஆனா யாருக்குமே ஒரு சின்ன குழு கூட கிடைக்கவே இல்ல. எப்படி கொலைகாரன் எப்படி எந்த குழுவுமே இல்லாம கொலை பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது, அப்ப நம்ம ஹீரோக்கு இன்னொரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. நம்ம வந்துட்டு விக்டிம்ஸ் உடைய வீட்டுக்கே போயிட்டு பாக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நேரா கிளம்பி இது வரைக்கும் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ எல்லாருடைய வீட்டுக்கும் போறாரு. அங்க போய் தேடி பாக்குறாரு. அங்க இருக்க பொண்ணு கிட்ட, மனைவி கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கும் போது அவங்க எதுவுமே அன்யூஷுவலா நடக்கல அப்படின்னு சொல்றாங்க. யாராவது பார்க்க வந்தாங்களா, பேச வந்தாங்களா, புதுசா பாத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது எதுவுமே நடக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் எல்லா வீட்லயும் செக் பண்ணி பார்க்கும்போது, தேடி பார்க்கும்போது ஒரு சின்ன வீண பொம்மை, அது ஒரு மாதிரி யூனிக்கா இருக்கு, இந்த பொம்மையை யாரு கொடுத்தா, எப்படி வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவங்க வந்துட்டு வெளியே போயிருக்காங்க, கேட்டு கிட்ட பாத்துருக்காங்க, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து வச்சாங்களாம். இதே போலதான் மத்த பெண்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் ரோட்ல நடந்து போகும்போது இல்லைன்னா அங்க பார்க்கும்போது இங்க பார்க்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ இருந்து வேற ஏதோ ஒரு வழியில இந்த பொம்மை அவங்க கைக்கு வந்திருக்கு. பேசிக்கா இந்த கொலைகாரன் கையில கொண்டு வந்து கொடுக்காம இல்ல கொரியர்லயும் போடாம இந்த பொண்ணுங்க பார்த்தா எடுத்துட்டு போற மாதிரி அந்த ஒரு பிளேஸ்ல வச்சுட்டு போயிருக்கான். இந்த பொண்ணுங்களும் கொண்டு வந்திருக்காங்க. இதை வச்சு பார்க்கும்போது இந்த வீனஸ் ஸ்டாச்சு யார் வீட்டுல இருக்கோ, அதாவது இது வரைக்கும் அந்த அப்பாக்கள் சாகாம யாரு வீட்டுல இருக்கோ அடுத்து சாக போறது அந்த பொண்ணுடைய அப்பா தானே ஹீரோ கெஸ் பண்றாரு. இப்ப அந்த பாட்டு கிளாஸ்ல படிக்கக்கூடிய எல்லா பெண்கள் வீட்லயும் போயிட்டு செக் பண்றாங்க, தேடி பாக்குறாங்க, இந்த மாதிரி வீணை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இந்த வீணை எங்க கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க கடைகள்லாம் போயிட்டு விசாரிக்கும் போது, இது ஒரு பழைய மாடல், அவ்வளவு ஈஸியா யாரும் செஞ்சு விற்கலாம் மாட்டாங்க, பெருசா இது கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. கிடைக்கவும் மாட்டேங்குது. அப்ப நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் தோணுது. இதுக்கு முன்னாடி அந்த டீச்சர் கேஸ் விஷயமா பேச பக்கத்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும்போது அங்க இருக்க கேஸ் ஃபைல்லாம் பார்க்கும்போது ஒரு கேஸ் ஃபைல்ல இதே போல வீணைய ஒரு போட்டோல, ஒரு கிரைம் ஸ்பாட் போட்டோல நம்ம ஹீரோ பார்த்திருப்பாரு. இப்ப கிளம்பி அந்த ஸ்டேஷனுக்கே போயிட்டு அந்த ஃபைலை தேடி கண்டுபிடிக்கும் போது அது ஒரு பழைய கொலை கேஸ். இப்ப எப்படி ரொம்ப கொடூரமான முறையில கொலையெல்லாம் பண்றாங்களோ சேம் அதே பேட்டர்ன்ல அந்த கொலையை பண்ணிருக்காங்க. அது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி. இந்த கேஸை யாரு விசாரிச்சா, கொலைகாரனை கைது பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது கொலைகாரனை கைது பண்ணவே முடியல. அந்த டைம்ல இந்த கேஸை ரிட்டையர்ட் ஆன ஸ்ரீநாத் தான் விசாரிச்சாரு, அவர்கிட்ட போயிட்டு கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட, அவர்கிட்ட போயிட்டு கேட்டா என்னுடைய வாழ்க்கையிலேயே மறக்க முடியாத கேஸ் அப்படின்னா அது இந்த கேஸ் தான் சொல்லுவேன். எல்லா போலீஸுக்குமே தன்னை ஹாண்டட் பண்ணக்கூடிய, தன்னால முடிக்கவே முடியாத ஒரு கேஸ் இருக்கும், அந்த கேஸ் தான் இந்த கேஸ்னு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு பையன் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு இந்த
ஊர்லயே கொஞ்சம் பணக்கார பொண்ணு, அதே டைம்ல கொஞ்சம் அப்பர் காஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த பையன் கொஞ்சம் லோவர் காஸ்ட் தான். இந்த பையனும் பொண்ணும் லவ் பண்றாங்க, ரொம்பவே ஜாலியா இருக்காங்க. ஒரு நாள் இந்த மாதிரி தான் காட்டுக்குள்ள உட்காந்து சும்மா பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு வயசானவர் அந்த பக்கம் போகும்போது பார்த்துட்டாரு. இந்த விஷயத்தை இந்த பையனும் பார்த்துட்டு, ஐயோ நாங்க லவ் பண்ற விஷயம் யாருக்குமே தெரியவே தெரியாது, தயவு செஞ்சு யார்ட்டையும் சொல்லாதீங்க, முக்கியமா இந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்து கெஞ்ச, இல்ல தம்பி நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனவரு முதல் வேலையா போயிட்டு அந்த பொண்ணுடைய அப்பா கிட்ட போட்டு கொடுக்குறாரு. இதை கேள்விப்பட்டவனே அப்பா செமையா கடுப்பாயிட்டு இந்த பையனை தூக்கிட்டு போயிட்டு போட்டு போலன்னு பொழக்கிறாங்க, செமையா அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாம தாங்கிட்ட ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வயசான லேடி, அந்த லேடியை ரேப் பண்ண ட்ரை பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடிக்கு கொஞ்சம் காசை கொடுத்து பொய் சொல்லும் போது அவங்களும் பொய் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்க இந்த பையனை கைது பண்ணி கூண்டு போயிட்டாங்க. இந்த பையனுக்கு ஒரு அம்மா ஒரு தங்கச்சி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே அவமானமா போச்சு. போலீஸ் கைது பண்ணி விசாரிக்கிறாங்க. ரேப் அட்டெம்ப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷம் மட்டும் ஜெயிலுக்குள்ள வச்சுட்டு இவனை அமுச்சு விட்டாங்க. இவன் தண்டனை காலம் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தா அம்மாவே உள்ளுக்குள்ள சேர்க்க மாட்டாங்க. அம்மா வயசு இருக்கக்கூடிய லேடிய ரேப் பண்ண ட்ரை பண்றியா, நீலாம் மனுஷனே கிடையாது, என் வீட்லயும் ஒரு பொண்ணு இருக்கா, உன் தங்கச்சி இருக்கா, உன்ன மாதிரி கேவலமானவனை வீட்டுக்குள்ள சேர்க்க முடியாது, கிளம்பி போட அயோக்கிய ராஸ்கல் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட்டாங்க. இவன் வெளியே வந்தவன் தெரிஞ்சவங்க கிட்ட புலம்பிட்டு இருக்கான், நான் ஒண்ணுமே பண்ணவே இல்லை, அந்த பொண்ணை லவ் பண்ண, ஒரு பொண்ணை லவ் பண்ணது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மோசமான நிலைமைக்கு நான் ஆளாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா புலம்ப. சரி விடு, உனக்கு அந்த ஆள் பண்ண கொடுமைக்கு தான் ஆக்சிடென்ட் ஆயிட்டு அந்த பையன் இறந்தே போயிட்டான், அந்த பொண்ணுடைய அப்பா இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்ல, சரி இப்ப அந்த பொண்ணு எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, உன்னை ஜெயில புடிச்சு போட்ட உடனே அந்த பொண்ணுக்கு வேற ஒரு மாப்பிள்ளைய பார்த்து உடனே அந்த ஆளு கல்யாணமே முடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டான்னு தெரிஞ்சவனே இவனுக்கு ஒரு மாதிரி செமையா கடுப்பாகுது. என்ன உருகி உருகி லவ் பண்ணா அநியாயமா வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு வெறியாகிறான். இதே டைம்ல போட்டு கொடுத்தால பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கான். நம்மள போட்டு கொடுத்து நம்ம வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டு இவன் மட்டும் சந்தோஷமா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆளை ஃபாலோ பண்ணா. இந்த ஆளுக்கு ஒரு பொண்ணு இருக்கா. இந்த பொண்ணு ஏதோ ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போறேன், நான் வர லேட் ஆகும், நைட் லேட்டா தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப இந்த ஆளு கிளம்பி ஒரு ஆளை பார்க்க போறாரு. யாருன்னா அந்த டீச்சரை மீட் பண்ணி உட்காந்து சருகு போட்டுட்டு இருக்கும் போது டீச்சர் புலம்புறாரு. இந்த மாதிரி வீட்டுல பொண்ணுங்க கரெக்டா இருந்தா தான் எல்லாமே கரெக்டா இருக்கும், என் பொண்டாட்டியோட நடவடிக்கையே கொஞ்சம் கூட சரியே கிடையாது, என்ன சீட் பண்றா அப்படின்னு புலம்ப. இந்த ஆளு ஓசி குடி குடிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. கிளம்பி வந்துட்டே இருக்கும் போது காட்டுக்குள்ள ஒரு சின்ன வீடு மாதிரி இருக்கும். அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஏதோ சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு. இந்த போட்டு கொடுத்த ஆளும் என்ன சவுண்டுன்னு கேட்கலான்னு கிட்ட போகும்போது யாரோ பிடிச்சி உள்ளுக்குள்ள போட்டு லாக் பண்ணிட்டாங்க. வேற யாரும் கிடையாது, இந்த பையன் தான். இப்போ பொதுமக்கள்லாம் வராங்க. அந்த பொண்ணுக்கு ஏதோ ஆயிருக்கு, அதாவது இந்த போட்டு கொடுத்த ஆளுடைய பொண்ணுக்கே ஏதோ ஆயிருக்கு. பொதுமக்கள்லாம் வந்தவங்க இந்த ஆள கதவை திறந்து போட்டு போலன்னு புழக்கிறாங்க, சமயம் அடிக்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்துட்டு என்னுடைய அப்பாவே எனக்கு கெடுத்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு சமயம் அழுதுகிட்டு இருக்கா. ஆக்சுவலா இந்த ஆள் பிளான போட்டு அந்த போட்டு கொடுத்த தாத்தாவுடைய பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு ரேப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அப்பாவே பொண்ணை கெடுத்துட்டாரு அப்படின்ற மாதிரி பிளான பண்ணி இந்த ஆளை கொண்டு வந்து உள்ளுக்குள்ள போட்டு போக, அந்த பொண்ணும் சரி ஊர் மக்களும் சரி தன்னுடைய பொண்ணையே அப்பங்காரனை கெடுத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சமயம் அடிக்கிறாங்க. இதை பிளான் பண்ணதே அந்த பையன் தான் போல. இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த பொண்ணு அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்கா. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அப்பங்காரன் ஜாலியா சுத்திட்டு இருக்கான் குடிச்சிட்டு வழக்கம் போல. என் வாழ்க்கையை கெடுத்த உன்னை நான் ஏதாவது பண்ணலாம் பனிஷ் பண்ணலான்னு பார்த்தா இந்த மாதிரி மறுபடியும் பழைய மாதிரி ஜாலியா சுத்திக்கிட்டு இருக்கியடா, உன்னை ஏதாவது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி இந்த பையன் தான் அந்த தாத்தாவை பயங்கர கொடூரமா கொலை பண்ணிட்டு தப்பிச்சு வெளியே ஓடி வரும்போது பொதுமக்கள்லாம் பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு கத்தும் போது இவன் தப்பிச்சு ஓடி போயிட்டான். நாங்க ஸ்பாட்டுக்கு போயிட்டு பார்க்கும்போது ரொம்பவே கொடூரமா டார்ச்சர் பண்ணி அந்த ஆளை கொலை பண்ணி போட்டிருந்தாங்க. 55 தடவை உடம்பு முழுக்க குத்திருந்தாங்களாம். அப்ப ஓடி போன பையன் எங்க போனா அப்படின்னே தெரியல. அந்த கேஸும் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். கடைசி வரைக்கும் அந்த கேஸ்ல குற்றவாளியை கைதே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் சொல்லி முடிக்க, அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்றாரு. அப்போ ஒரு காரணம் இருந்துச்சு, அப்ப இந்த கொலையை பண்ணா, இப்ப எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்கும் போது அந்த காரணத்தை தான் கண்டுபிடிக்கணும். சரி அந்த பையனுடைய அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாம் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இன்னமும் சேம் அதே ஊரு அதே வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ கொடுக்க நம்ம ஹீரோ கிளம்புறாரு. கிளம்பி நேரா அந்த பையனுடைய வீட்டுக்கு போகும்போது வீடே கல்யாண கோலத்துல இருக்கு. அந்த பையனுக்கு ஒரு தங்கச்சி இருந்தா இல்லையா, அந்த தங்கச்சிக்கு இப்பதான் கல்யாணமே முடிஞ்சிச்சான். சரி அந்த பையன் திரும்ப வந்தானா பார்க்க வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்த நாதாரி பயவுல எங்க போச்சு அப்படின்னே தெரியல, ஆளையே காணோம், கடைசியா நான் துரத்தி விட்டது அதுக்கப்புறம் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்றாங்க. கல்யாணம் ஆச்சு இல்லையா, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதை போட்டு பாக்குறாரு. உண்மையதான் சொல்றீங்களா, பையன் வந்தானா வரலையா, போய் சொல்றீங்களான்னு கேட்கும் போது சத்தியமா தெரியாது, வரவே இல்ல. அந்த கல்யாண வீட்டுல யாரு என் பையன், யாரு வந்தாங்க யாரு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நோட்டும் பண்ண முடியல, முடிஞ்சா நீங்களே கண்டுபிடிங்க அப்படின்னும் போது இப்போ
இப்போ வீடியோ போட்டு பார்க்க ஒரு ஆள் உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த ஆள் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தவனே கண்டுபிடிச்சிட்டாரு. அண்ட் இந்த ஆளை பார்த்தவனே ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. இவர் யாரு அப்படின்னா போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணுவாரு அந்த டாக்டருடைய அசிஸ்டன்ட். மக்களே, அட பிக்காரி பயலே நீ தான் கொலைகாரனா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற டாக்டருக்கு கால் பண்ணா அவனை 3 நாளா ஆளை காணோம், எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்ல அவன் எங்க ஸ்டே பண்ணிருந்தானோ அந்த இடத்துக்கு ஒரு டீமை விட்டு விசாரிக்க சொல்றாரு. அங்கேயும் ஆளை காணோம், 2 நாளைக்கு முன்னாடி பேக தூக்கிட்டு கிளம்பினவன் எங்க போனான்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இப்படி நம்ம ஹீரோ கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிச்சு அவனை பிடிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோடைய டீம் அந்த வீணை பொம்மை யாரு வீட்டுலாம் இருக்கு, இந்த டீச்சர் கிட்ட யாரு பாட்டு ஸ்டூடெண்டா வந்து பாட்டுலாம் கத்துக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் வீட்லயும் போயிட்டு தேடி பார்க்கும்போது நம்ம ஹீரோடைய அக்கா பொண்ணு இதே பாட்டு கிளாஸ்ல பாட்டு கத்துக்கிட்டு இருக்கா போல. அந்த பொண்ணுக்கு அந்த ஸ்டாச்சு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டவனே ஹீரோக்கு தூக்கி வாரி போடுது. ஹீரோ உடனே கிளம்புறாரு. போயிட்டு அக்காவை மீட் பண்ணி பேச ட்ரை பண்ணா அவங்க பேசாம உள்ளுக்குள்ள போயிட்டு கதவை லாக் பண்ணிக்கிறாங்க. அக்கா நான் சொன்னா கேளு, இந்த மாதிரி மாமாவுடைய உயிருக்கே ஆபத்து இருக்கு, இந்த மாதிரி தான் யாரு கைக்கெல்லாம் இந்த ஸ்டாச்சு கிடைக்குதோ அந்த பொண்ணுடைய அப்பாவை கொலைகாரன் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான், சொன்னா கேளு அப்படின்னா உன்னுடைய உதவியே எனக்கு வேணாம், என் புருஷனை யாரும் கொலை பண்ண மாட்டாங்க, என் புருஷன் ஒன்னும் அவ்வளவு கெட்டவர் கிடையாது, நீ முதல்ல கிளம்புனா போதும், அவரு காப்பாத்திப்பாரு அப்படின்னு நம்ம ஹீரோக்கு வெடியாவது ஹெல்ப் பண்ண வந்தா கூட அக்கா புரிஞ்சுக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மாமாக்கு கால் பண்ணா அவரு ஹீரோடைய வாய்ஸ் கேட்டவனே கட் பண்றாரு. இப்போ ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா டீம் கிட்ட சொல்லி இந்த மாதிரி அக்காவுடைய வீட்டுக்கு பாதுகாப்பு கொடுங்க, அது மட்டும் இல்லாம மாமா எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து அவரையும் தேடி கண்டுபிடிச்சு அவருக்கும் பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோ ஏதோ ஒன்னு மிஸ் பண்றமே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ வந்துட்டு அங்க ஒரு ஆட்டோ போகுது. அந்த ஆட்டோல ஒரு துணிக்கடையோடைய விளம்பரம் இருக்கு. இதே துணிக்கடையோடைய கவரை நம்ம ஹீரோ அந்த பையனுடைய வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட விசாரிக்கும் போது அங்க பார்த்துருப்பாரு, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அந்த கடைக்கு போயிட்டு கடைக்காரர்கிட்ட விசாரிச்சு அங்க இருக்கிற கேமரா ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கும்போது இந்த கொலைகாரன் வந்திருக்கான், துணிலாம் வாங்கிட்டு போயிருக்கான், சோ கண்டிப்பா அந்த வீட்டுல இருக்க வாய்ப்பு இருக்குன்னு போயிட்டு சுத்தி வளைக்கிறாங்க. சுத்தி வளைச்சா உள்ளுக்குள்ளதான் இருக்கான், அம்மாக்கே தெரியாம உள்ளுக்குள்ள இருக்கான். டே நீ ஏன்டா இங்க வந்த, நீ முதல்ல கிளம்பு, நீங்க இருந்த அப்படின்னா போலீஸ்க்கு கால் பண்ணுவேன் அப்படின்னும் போது கரெக்டா போலீஸே வந்துட்டாங்க. சுத்தி வளைச்சு கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு தூக்கிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது இவன் சொல்றான், நான் கொலையெல்லாம் பண்ணவே கிடையாது, கொலை பண்ற அளவுக்கு மோசமான ஆளும் கிடையாது, ஆக்சுவலா என்கிட்ட எல்லாமே இருந்துச்சு, அமைதியான குடும்பம், அம்மா தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்தேன், அந்த பொண்ணையும் ரொம்ப ரொம்ப உயிருக்கு உயிரா லவ் பண்ண, அந்த ஆளு அந்த வென பிடிச்ச ஆளு வந்து போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா என் வாழ்க்கையே தலைகீழா மாறி போச்சு, நான் வெளியே வந்தோடனே அந்த ஆளை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளுக்கு ஒரு கெட்ட பேரை உருவாக்குறதுக்காக அந்த பொண்ணை ரேப்லாம் பண்ணவே இல்லை, ரேப் பண்ண ட்ரை பண்ற மாதிரி செட் பண்ணிட்டு அந்த ஆளை மாட்டி விட்டான், அவ்வளவுதான். ஆனா அதுக்கப்புறம் கூட பார்த்தா அந்த பொண்ணு இறந்து போயிட்டா. இந்த ஆளு சந்தோஷமா நல்லா தான் சுத்திக்கிட்டு இருந்தான். அதனாலேயே அவனை கொலை பண்ணலான்னு கத்தியோட போக அப்ப நான் அவனை கொலை பண்றதுக்கு முன்னாடியே வேற யாரோ அவனை பயங்கர கொடூரமா கொலை பண்ணி போட்டு வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு பயந்து நான் ஓடியே வந்துட்டேன். அப்படி ஓடி வரும்போது தான் பொதுமக்கள்லாம் பார்த்துட்டு நான் தான் கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. சத்தியமா நான் கொலை பண்ணல அப்படின்னு. டே நீ அந்த பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிருந்த அப்படின்னா கூட பரவாயில்ல, நீ சொல்றது எல்லாமே நம்பியிருப்பேன். ஆனா அந்த ஆள் மேல ஒரு கேவலமான பழிய போட்டு அந்த ஆளை அசிங்கப்படுத்துறது மட்டும் இல்லாம அந்த ஆளுடைய பொண்ணும் இறந்து போயிட்டா, அவரையும் கொலை பண்ணிட்டு இப்ப போய் சொல்ற பத்தியா, நீ சொல்ற எதையுமே நம்ப முடியாது, நீ உண்மையை சொல்ற வரைக்கும் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு லாக்அப் குள்ள போட்டு லாக் பண்ணிட்டு ஒரு கான்ஸ்டபிளை பாதுகாப்புக்கு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிட்டு உட்காந்து யோசிக்கிறாரு. அந்த டைம்ல அந்த கான்ஸ்டபிளே வராரு. ஒருவேளை இவன் சொல்றது எல்லாமே உண்மையா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல இவன் போய் தான் சொல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. இந்த டைம்ல ஏதோ சத்தம் கேக்குது. என்னன்னா அதே பையன் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான், தன்னுடைய பேண்டையே கழட்டி கழுத்தை நரிச்சு இறந்து போயிட்டான். மக்களே போயிட்டு காப்பாத்த ட்ரை பண்றாங்க, காப்பாத்த முடியல, அவ்வளவுதான் அவன் இறந்தே போயிட்டான். ஆக்சுவலா இவன் சொல்லிருப்பான், 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு மோசமான வழியை அனுபவிச்சேன், எப்படியாச்சும் இருந்தால பழி வாங்கணும் அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு வெறி வந்துச்சு, இதே போல ரொம்பவே மோசமா பாதிக்கப்பட்ட யாரோ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நீங்க என்ன கைது பண்ணி போட்டீங்க அப்படின்னாலும் இந்த கொலையெல்லாம் நிக்க போறது கிடையாது, கண்டிப்பா இந்த கொலைலாம் திரும்ப திரும்ப நடக்கதான் போகுது அப்படின்னு சொல்லியிருப்பான். இந்த விஷயமே மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்க அக்கா வராங்க. இந்த மாதிரி புருஷனை ஆளக்கானோ வேலைக்கு போனவரை ஆளையே காணும், கால் பண்ணா கூட எடுக்க மாட்டாரு அப்படின்னு நான் தான் சொன்னேன் இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ உடனே மாமாவை தேடி அலைய ஆரம்பிக்கிறாரு. ஒரு முழுக்க போயிட்டு தேடிட்டு இருக்காரு. எதுக்கும் கால் பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணா மாமா போன் அட்டன் பண்றாரு. என்ன காப்பாத்து அப்படின்னும் போதே அப்ப யாரோ மாமாவை தூக்கிட்டு போயிட்டு சமயம் அடிக்கிறாங்க. அதோட போன் கட் ஆகுது. ஆனா போன் ஆன்லயே இருக்கு, கால் பண்ணா எடுக்க மாட்டாங்க. இப்ப போன் லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த லொகேஷனுக்கு போயிட்டு பார்த்தா கொலைகாரன் சேஃபா மாட்டக்கூடாது அப்படின்னு போனை வந்துட்டு ஒரு ஆட்டோல போட்டு அமுச்சு வச்சிருக்கான்.
இருக்கான். அந்த ஆட்டோல இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கொலைகாரனை பிடிக்கவே முடியலையே, எந்த பக்கம் போனாலும் நமக்கு ஒரு பிஸ்கெட்டை போட்டு விடுறானே அப்படின்னு சொல்லிட்டு செமையா வெறியா யோசிக்கும் போது ஒரு விஷயத்த கெஸ் பண்றாரு. அவருக்கு மைண்டுக்கு வருது. அதாவது கடைசியா மாமா கிட்ட பேசும்போது பின்னாடி பேக்ரவுண்ட்ல ஒரு பாட்டு ஒண்ணு பிளே ஆயிருக்கும். இதே பாட்டை இதுக்கு முன்னாடி ஹீரோ எங்கேயோ கேட்டிருப்பாரு. எங்க கேட்டிருப்பாரு அப்படின்னா எல்லாருமே பாட்டு கிளாஸுக்கு போறாங்க இல்லையா, அங்க கேட்டிருப்பாரு. இப்போ அதே பாட்டு வேற எங்கேயோ கேட்ட மாதிரி தோணுது. அது எங்கன்னா நம்ம ஹீரோக்கு டெய்லி ஒரு பாட்டி டீ போட்டு கொடுப்பாங்க இல்லையா, அந்த பாட்டிக்கு ஒரு பையன் கூட இருக்கான். அந்த பாட்டி வயசாயிட்டு இறந்து போனதுக்கு அப்புறமா அந்த டெத்துக்கு போயிட்டு பையனை பார்த்து ஆறுதலா பேசும்போது அந்த பையன் ஒரு டேப் ரெக்கார்டர்ல சேம் இதே பாட்டையை போட்டு பைத்தியம் மாதிரி திரும்ப திரும்ப அதே பாட்டியே கேட்டிருப்பான். இப்போ வந்துட்டு ஹீரோ கெஸ் பண்றாரு. கன்ஃபார்மே பண்றாரு, இவன் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஹீரோ கெஸ் பண்ண மாதிரியே இவன் தான் மக்களே கொலைகாரன். நம்ம மாமாவை நம்ம மாமா கிடையாது, நம்ம ஹீரோடைய மாமாவை கட்டி போட்டு வச்சிருக்கான், டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இந்த பையன் யாரு அப்படின்னா ஒரு விஷம் வந்துட்டு ஒரு குட்டி பையனுடைய காதல போட்டு கொடுத்தான் பாத்தீங்களா, ஒரு வயசான தாத்தா. அந்த தாத்தாவுடைய பையன் தான், பொண்ணு தான் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டு இருக்கும். ஆக்சுவலா இந்த குட்டி பையனுக்கு வந்துட்டு அம்மா கிடையாது, அந்த வயசான தாத்தாவுடைய அம்மா வந்துட்டு சின்ன வயசுலயே இறந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த குட்டி பையனுடைய அக்கா தான் இவனை பார்த்து பார்த்து வளர்த்துருப்பாங்க. அவங்களும் பாட்டு கிளாஸ் போயிட்டு பாட்டுலாம் கத்துக்கிட்டு இருப்பாங்க. கத்துக்கிட்ட பாட்டை தம்பிக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பாட்டுலாம் பாடி காமிச்சிருப்பாங்க. எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அக்கா வந்துட்டு ஒரு மாதிரி அலங்கோலமா ஓடி வரா. இதுக்கெல்லாம் யாரு காரணம்னு பார்த்தா ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்துட்டு அப்பாவை போட்டு செமையா அடிக்கிறாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறமா இவனுக்கு புரியல ஏன் எல்லாருமா சேர்ந்துட்டு அப்பாவை அடிக்கிறாங்க அப்படின்னே புரியல. ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறமா அப்பாவை பார்த்தாலே அக்கா பயந்து நடுங்குறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பையன் பாக்குறான். அக்காக்கு வீணா ரொம்ப பிடிக்கும். வீணையோடைய ஒரு சின்ன ஸ்டாச்சுவை வாங்கிட்டு போயிட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தா அக்கா தூக்குல தொங்கிட்டு இருக்கா. அப்பா கீழே உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. இந்த பையன் சின்ன பையன் இல்லையா, அக்கா இறந்து போயிட்டா, மென்டலி ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டு அக்காவுடைய சாவுக்கு அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை இவன் தான் பயங்கர கொடூரமா கொலையே பண்ணிருப்பான் மக்களே. போலீஸ் விசாரிக்கும் போது இந்த மாதிரி அந்த பையன் தான், அந்த லவ்வர் பாய் தான் கொலை பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி அந்த ஆங்கிள் விசாரிச்சதுனால இந்த பையனை கண்டுக்காம விட்டாங்க. குட்டி பையன் கொலையா பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேல எந்த டவுட்டும் வரவே இல்லை. இதே டைம்ல இவனுக்கு இப்ப யாருமே கிடையாது. போயிட்டு அந்த ஒரு கோவில்ல உட்கார்ந்துட்டு இருக்கும் போது அங்க வந்து ஒருத்தவங்க பார்த்துட்டு இவனை தூக்கிட்டு போயிட்டு வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதுதான் அந்த வயசான பாட்டி. அவங்க கூட வாழ்க்கைய நல்லாவே வாழ ஆரம்பிக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த பாட்டி இறந்து போயிட்டு இருப்பாங்க. அந்த பாட்டி இறந்து போனதுக்கு அப்புறமா மறுபடியும் தனிமை ஆயிட்டு இருப்பான். தனிமை பயங்கரமா இவனை வந்துட்டு ஒரு மாதிரி மென்டலி டார்ச்சர் பண்ணுது. ஆக்சுவலா இவன் என்ன வேலை பார்க்கறான் அப்படின்னா ஒரு மீன் வெட்டுற கடையில இந்த மீன்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அக்கா பாடின அதே பாட்டை இங்க யாரோ பாடுறாங்க. இந்த பாட்டு சவுண்டு எங்க இருந்து கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு பார்த்தா அந்த பாட்டு ஸ்கூல்ல இருந்து இந்த சவுண்டு கேக்குது. இவன் வழக்கமா அங்க போயிட்டு இந்த பாட்டை கேட்க ஆரம்பிக்கும் போது அங்க அப்பாக்கள் வந்துட்டு ஒழுங்கா வீட்டுல இருக்காம ஒழுங்கா படிக்காம எதுக்கு உனக்கு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் அந்த அப்பாக்கள் வந்து இழுத்துக்கிட்டு போறாங்களோ வலுக்கட்டாயமா கூட்டிட்டு போறாங்களோ அவங்க எல்லாரையும் பார்த்து எல்லாரையும் கொலை பண்றான். அக்கா சின்ன பொண்ணா இருக்கும் போது இவன் சின்ன பையனா இருக்கும் போது நீ வந்து வீட்டுல வேலை பாடுறீ அப்படின்னா உன்னை யாரு பாட்டு கிளாஸுக்கு போக சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அடிச்சு இழுத்துட்டு வந்திருப்பாரு. அந்த விஷயம் மைண்டுக்குள்ள ஓட அந்த விஷயத்தை இங்க கனெக்ட் பண்ணி பாக்குறான். தன்னுடைய பொண்ணு ஒரு விஷயம் ஆசையா கத்துக்க வரா, அதை கூட கத்துக்க விடாம இந்த மாதிரி தொல்லை பண்ணி கூட்டிட்டு போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யாரு காரணம்னு பார்த்தா அப்பாக்கள் தான். அப்பாக்களை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய அக்காக்கு எப்படி வீணையை கிஃப்ட் பண்ணானோ அதே போல நேரா கொண்டு போயிட்டு கொடுக்காம ஏதோ ஒரு முறையில அவங்க கையில கிடைக்கிற மாதிரி போட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா தான் அப்பாக்களை கொலை பண்ண ஆரம்பிக்கிறான். இப்போ எதுக்கு ஹீரோவுடைய மாமாவை தூக்கி வந்து வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸ்கூல்ல வந்துட்டு ஏதோ ஒரு முக்கியமான எக்ஸாம் இருக்கான். அந்த எக்ஸாமுக்கு படிக்காம இந்த பொண்ணு பாட்டு கிளாஸுக்கு வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போற விஷயத்த பார்த்துட்டு கோவப்பட்டு தன்னுடைய அப்பாவே இந்த மாதிரி பண்ற மாதிரி அவன் யோசிச்சு பார்த்து இப்ப நம்ம ஹீரோவுடைய மாமாவை கொண்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்கான். கை கால்லாம் கட்டி போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோக்கு தான் இந்த பையனுடைய வீடு நல்லாவே தெரியுமே. கிளம்பி வீட்டுக்கு வராரு. வந்து பார்த்தா எல்லாமே அமைதியா இருக்கு, நார்மலா இருக்கு. பக்கத்துல இருந்து ஏதோ சவுண்ட் கேக்குது. பக்கத்துல ஒரு ஷெட் மாதிரி இருக்கு. அதுக்குள்ள போயிட்டு பார்த்தா அங்கதான் மாமாவை கட்டி போட்டு வச்சிருக்கான். மாமாவை காப்பாத்த ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். நம்ம ஹீரோவை அடிச்சு கொலை பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ செமையா சண்டை போடுறாரு. மாத்தி மாத்தி சண்டை போட ஒரு கட்டத்துல இவனெல்லாம் மலமாடு மாதிரி இருப்பான். ஹீரோவை தூக்கி சொருவி அடிச்சு ஹீரோவையே மட்டை பண்ண பாக்குறான். அடிச்சு ஹீரோவையே கொலை பண்ண பார்க்கும்போது நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு கத்தியை புடுங்கி இவன் கழுத்துல குத்தி கொலை பண்ணிட்டாரு. கொலை பண்ணி நம்ம ஹீரோ மாமாவை காப்பாத்துறாரு. கடைசியா பார்க்கும்போது நம்ம ஹீரோவும் ஹீரோவுடைய அக்காவும் பேசிட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. மாமாவை காப்பாத்தினதுனால அக்கா புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம ஹீரோவும் அக்காவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.